சில சமயங்களில் உணவு முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் இரத்தத்தில் பொஸ்பேட்டோட அளவு அதிகமாக இருக்கும். ஆகவே இரத்தத்தில் பொஸ்பேட்டோட அளவை குறைக்க சில பொஸ்பேட்டு பைண்டர்களை சிறுநீரக மருத்துவர்கள் அல்லது சிறுநீரக தாதிகள் பரிந்துரை செய்யலாம். ஜேவிண்டர், நீங்கள் எந்த மாதிரியான பொஸ்பேட் பைண்டர் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறீங்க? ஸ்டெல்லா, நான் தற்சமயம் இந்த செவல்மர் ஹைட்ரோக்ளோரைட் 800 மில்லிகிராம் மாத்திரையை தான் எடுத்துக்கொள்கிறேன். ஆரம்பத்தில் இந்த டயாலிசிஸ் செய்யும் போது எல்லாம் சரியாக இருந்தாலும் ஒரு 9 மாதங்கள் ஆகும் போது என் கால்கள் மற்றும் முதுகுப்புறத்தில் அரிக்க ஆரம்பிச்சுது. பிறகுதான் வைத்தியர் இந்த செவல்மர் மாத்திரையை எனக்கு பரிந்துரை செய்தார். சாதாரணமாக ஒவ்வொரு சாப்பாட்டுடனும் ஒரு மாத்திரையை தான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நான் என் உணவு பழக்க வழக்கம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். அந்த நேரத்தில் 2 மாத்திரைகளை நான் சாப்பிடுவேன். இந்த மாத்திரை அரிப்பை நிறுத்தும், உண்மையில் அரிப்பை நிறுத்தும். ஆனாலும் இரவு நேரத்தில் அந்த அரிப்பு இன்னமும் இருக்குது. சரி, அநேகமாக உங்கள் பொஸ்பேட்டோட அளவு கூடியதால் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்னது போல் ஒருவேளை உணவுடன் ஒரு மாத்திரை சரியானது. ஆரம்பத்தில் உங்களோட ஒருவேளை உணவோட அளவை பொறுத்து 1 அல்லது 2 மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம். சிலர் அதிகம் சாப்பிடும் போது 3 மாத்திரையும் எடுத்துக்கொள்றதும் உண்டு. இங்கே நாங்கள் பல்வேறு விதமான பொஸ்பேட் பைண்டர்கள் மருந்துகளை வச்சிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதை உங்களுக்கு கேப்சூல் வடிவில் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களால் இலகுவாக விழுங்குறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் உதாரணமாக விழுங்குறதுக்கு கஷ்டப்பட்ட நோயாளிகள் இந்த மாத்திரையை மென்று சாப்பிடக்கூடியதாக இருக்கும் சாப்பாட்டுக்கு பிறகு, அல்லது இந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு முன் மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சில சமயங்களில் இந்த மருந்து தூளை 60 மில்லிலிட்டர் தண்ணியில் கலந்தும் பரிந்துரைக்கப்பட்டவளை எடுத்துக்கொள்ளலாம்.